பொடியா நறுக்குன வெங்காயம் காட்டுங்க. சத்தமா பேசுற டேய், நீ பேசுற தங்கம். என்ன பேச இப்ப சொல்லுங்க. மூடி போட்டு அதே போட்டுருக்கல அப்புறம் என்ன சொல்லுங்க. நீங்க மூடி போட்டு மூடியை போட்டு வேக வச்சு கொஞ்ச நேரம் குத்தாதீங்கம்மா, தேய்ச்சி விடுங்கம்மா. முடியலையே, சும்மா பெரட்டி மட்டும் கூட விடுங்கம்மா. நீங்க மைதா மாவு கொஞ்சமா, கோதுமை மாவு கொஞ்சம் மைதா மாவு. கோதுமை மாவுல கொஞ்சம் மைதா மாவு கலக்கணும். உப்பு கொஞ்சோன்னு சோடா மாவு. சொல்லுங்கம்மா. கொஞ்சோன்னு சோடா மாவு, கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் சீனி போட்டுட்டு காமிங்க. ஸ்பூன் அங்கிட்ட எடுங்க. அது கொண்டு அதை கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. உப்பு, சீனி, கொஞ்சம் எண்ணெய், ஒரு சிட்டிகை சோடா மாவு, அவ்வளோதான் இருக்கு. போட்டு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட வேண்டியது. கையை கழுவு விடாதீங்கம்மா. பிணைஞ்சு கொஞ்ச நேரம் இருக்கு. கூட வச்சுருங்க. மூடுங்க. கையில் பிசைஞ்சிருங்க. நீங்கள் கையில் பிசைஞ்சுவீங்கல்ல, அந்த மாதிரி பிசைஞ்சிருங்கம்மா. பிசைகிறதுக்குலாம் இல்லை, பிசைஞ்சிருங்கம்மா. கல் மாதிரி இருக்குங்கிற என்ன கல்லுங்கம்மா, நான் பிசைஞ்சு பார்க்குறேன். இப்படி அமுக்கணும்ல, இப்படி கை பண்ணுவீங்கல்லம்மா, அப்படி பண்ணுங்கம்மா. அவ்வளோதான். இதான் எனக்கு வேணும். நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா போச்சு. இருக்க சட்டி காயில பச்சை மிளகா காட்டுங்க. ஜீரகத்தூள் இல்லையா? ஜீரகத்தூள் இருக்கு. ஜீரகத்தூள் போடணும். மிளகாத்தூள் அவ்வளோதான் இருக்கு. உரைக்கணும். பச்சை மிளகாய் பொறுக்கணும்ல. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு இது வெங்காயம் தாளித்து வெங்காயம் வேகும்போது உருளைக்கிழங்கையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே வேகணும். தண்ணி ஊற்றிட்டாக்கா சப்பாத்தில் தேய்க்கிறப்ப நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக வெங்காய தண்ணியிலே வேகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுப்பு எரியட்டும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகும். அவ்வளோ அது இதில் வந்து கொஞ்சம் மல்லியில் இறக்கிற வேண்டியது. இப்போ வெங்காயம் டேஸ்ட்டு பாருங்க. மல்லி இலையை போட்டு ஆலு ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு. இப்போ இறக்கிற வேண்டியது. தாகி திக்காரி. ஆமாம். வெறும் கடுகு தான் போடணும். வந்துருச்சா? போட்டுட்டு அடுத்து பூண்டை கையில் காமிங்க. எடுத்து பொடியாக நறுக்குன்னா பூண்டு. இருங்க. பூண்டு காட்டுங்க எனக்கு. கருவேப்பிலை. ஏன் இவ்வளோண்டு தான் இருக்கு? நீளமாக பச்சை மிளகாய் போட்டுட்டு எண்ணெயில் போட்டாலும் மிளகா பொடி இந்த சிறப்பாக இருக்கும். அதுக்காக எண்ணெயில் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வேக பொரிஞ்சிருச்சு. சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போடுறோம். இதுதான் வெங்காயம், சின்ன வெங்காயம். உப்பு கொஞ்சம்
காரப்பொடி, கொஞ்சம் மஞ்சள், கொத்தமல்லியை தூவிடுறது. நிறையா கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு என்ன செய்ய அடுப்பை அமர்த்திடுங்க. இப்போ வச்சுட்டு அடுப்பை அமர்த்துங்க. அமர்த்தியாச்சு. டின்னர் ராகி ரெடி. என்ன சாஃப்ட், செம்ம சாஃப்ட். அவன் ஆள் போட்டாலும் செய்யல போல. ஆள் போட்டாலும் செய்யல. சும்மா சப்பாத்தி. வெயில் ஒரு வாட்டி போகல, வடக்கு யார் கையை ஊற்றி உணப்பட ஒரு ஸ்பூனில் கூட இருக்கும். அவ்வளோ கறியிலைங்க. டின்னருக்கு என்ன தான் டிஃபன் பண்ணியிருந்தாலும் நம்ம சோறு சாப்பிட்டா தான் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த சோறோட இந்த தாஹிட்டி கறியை வச்சு சாப்பிடுவோம். அதோட காம்பினேஷனுமே செமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டு.